எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். இங்கே பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பண்ணி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $63,200 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது இந்த இடத்துல அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸு இந்த 3 நாள், அதாவது பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்டம் வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணிங்கன்னா பெருசாக எந்த மூமெண்ட்டும் கொடுக்காம அதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆனால் கூட ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து ப்ரைஸ் வந்து மேலே வந்து பவராக வந்து வரல. ஓகேங்களா? இது ஆல்ரெடி வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா தான். இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக மேலே வந்துருக்கணும். அதாவது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பாருங்கள் இந்த 60,000 தொட்ட உடனே ப்ரைஸ் பாருங்கள் எந்த லெவலுக்கு ஸ்ட்ரென்த்தாக மேலே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து ப்ரைஸு மேலே வரல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த சப்ளை ஏரியாவை கூட ப்ரைஸ் இன்னும் டச் பண்ணாமல் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ தற்போதைக்கு என்ன மார்க்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சல்டேஷனுக்குள்ளே வந்து மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீக் கேண்டலும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் இதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ வீக் கேண்டலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குட்டி கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. போன வார கேண்டலை கம்பேர் பண்ணால் இந்த வாரம் வந்து ஒரு குட்டி கேண்டலாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து, அதாவது நெக்ஸ்ட் வீக்குன்றதை விட இந்த வாரம் வந்து மார்க்கெட் இன்றைக்கி கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது பார்க்கணும். அதாவது இன்றைக்கி நைட்டு கேண்டல், இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகலைங்களா? ஸோ அந்த 5:30 to 9:30 கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து இந்த சப்ளையை தொட்டுட்டு க்ளோஸ் வைக்கிறானா இல்லைன்னா அந்த சப்ளை பக்கத்தில் போயிட்டு க்ளோஸ் வைக்கிறானா அப்படின்றது பார்க்கணும். அதாவது இந்த சப்ளையை தொட்டு ரிஜெக்ட் ஆகி க்ளோஸ் வைக்கிறானா இல்லை இந்த சப்ளை அண்டையே க்ளோஸ் வைக்கிறானான்றது பார்க்கணும். இன்கேஸ் இந்த சப்ளை அண்டே க்ளோஸ் வச்சானா நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே கேண்டில் வந்து இதே இடத்துல தான் கன்சல்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நம்மளுக்கு இந்த சப்ளையை தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகிட்டானா இந்த சாட்டர்டே சண்டே கேண்டில் வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? சாட்டர்டே சண்டே கேண்டலில் நம்மளுக்கு வந்து மூமெண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி கேண்டில் வந்து எப்படி க்ளோஸ் வைக்கிறான்றது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இனி எப்படி க்ளோஸ் வைக்கிறான்றதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. எந்த ஒரு கிளியர் டைரக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சப்ளையை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000லேருந்து 67,500. ஓகேங்களா? ஸோ ஒன்று ப்ரைஸ் இந்த டிமாண்டை பிரேக் பண்ணணும், இல்லை இந்த சப்ளையை பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபர்தராக வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மூமெண்ட்டே மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த சப்ளையை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு நான் எங்கே டிமாண்ட் எங்கே சப்ளை இருக்குன்றது நான் வந்து இது பிரேக் ஆன பிறகு நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ டெலகிராம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வந்து அப்டேட் பண்ணல. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லை. ப்ரைஸ் உள்ளுக்குள்ளேயே, அதாவது கன்சல்டேட்டாக ஆகிருக்கிறதுனால நான் வந்து எந்த விதமான அப்டேட்டும் பண்ணலை. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த சப்ளையை தொட்டாலும் சரி இல்லைன்னா இந்த சப்ளையை பிரேக் பண்ணாலும் சரி நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? ரைட். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுறங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான அட்வைஸில் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஒன்று ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்களே ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோடு செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.